ஒருவன் தன் அவசர தேவைக்காக தன்னுடைய வங்கியின் கிளையை தேடி அலைகிறான். கண்டுபிடிக்க முடியல. யாரை உதவிக்கு கேட்கலாம்னு நினைக்கிறப்போ அங்க வேற ஒரு வங்கியோட கிளையை பார்க்கிறான். செக்யூரிட்டி இல்லை. நேரா உள்ளே போய் பார்க்கிறான். அங்க கணினி அருகில் உட்கார்ந்து 2 ஊழியர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நேரா அவர்களிடம் சென்று, சார் வணக்கம், இங்கே என்னுடைய வங்கி இது, அதோடைய கிளை இந்த பகுதியில் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு உதவி கேட்க அவங்க 2 பேரும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நொடிகள் இவனை பார்த்துக்கிட்டே இருக்க அப்போதான் இவன் புரிஞ்சுக்கிறான். அவர்கள் காண்டாயிட்டாங்க. ஏண்டா அட்ரஸ் கேட்கறதுக்கு வங்கிக்குள்ளே வந்து எங்ககிட்டே கேட்கிறியா, எங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு பார்த்தது நல்லா இவனுக்கு தெரிய வர, சரி கிளம்பிடலான்னு நினைக்கிறப்ப அவங்களில் ஒருத்தன் தெரியாதுன்னு தலையை மட்டும் ஆட்ட, சரி சாரி சார் என்று விருட்டென்று வெளியேறி நடக்க ஆரம்பித்தான். 50 அடி நடக்கிறப்போ கிரில் கேட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த ஒருவரை பார்த்தான். பேசிட்டு இருந்தவங்களே விரட்டிவிட இவர் வேலை வேற செஞ்சுட்டு இருக்காரேன்னு தயக்கத்தோடு பக்கத்தில் போய் கேட்க திரும்பி பார்த்த அவர், சார் அந்த பேங்க் இங்கே கிடையாது சார், இன்னும் 3 கிலோமீட்டர் போகணும்னு 2 நிமிஷம் ஒதுக்கி வழி சொல்ல அந்த ஒருவன் மகிழ்ச்சியோடு கிளம்பினான். இந்த விஷயத்தில் ஒரு கேள்வி வருது. படித்தவர், அதிக வருமானம் ஈட்டுபவர் ஒரு உதவின்னு போனால் உதவ மாட்டாரு. ஆனால் அவ்வளவாக படிக்காதவர், வருமானம் குறைவாக ஈட்டுபவர் உடனே தன் வேலையை நிறுத்தி உதவி செய்கிறார். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வருமானம் ஈட்டுபவர் தன்னுடைய 1 நிமிட நேரம் கூட மதிப்பிற்குரியதா, அதாவது வேல்யூபிளா நினைத்து கொள்கிறார். ஆனால் அந்த பெயிண்டர் தன்னுடைய வருமானம் தனக்கு வேல்யூபிளா இருந்தாலும் உதவின்னு வரும்போது அந்த நிமிடத்தை விட உதவியை தான் வேல்யூபிளா நினைக்கிறார். சிறிய உதவிகள் சில நேரம் சில உயிர்களையும் காப்பாற்றும் என்பது படிக்காதவருக்கு தெரிந்திருக்கு. ஆனால் இன்றைய படித்தவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே உதவிகள் செய்வோம், வரும் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாய் அமைவோம்.